ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஜவ்வரிசி வச்சுட்டு ஜவ்வரிசி உருண்டை தான் பண்ண போகிறோம். தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. வாங்க இந்த ஜவ்வரிசி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி. வீட்டில் என்ன ஜவ்வரிசி இருக்கோ நம்ம அதில் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி கொதிக்க வேண்டாம், லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் போதும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படி இருக்கட்டும். ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலே ஊறணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணியெலாம் நல்லா இழுத்துட்டு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். திரும்பவும் தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. திரும்பவும் லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். திரும்பவும் ஒரு 20லேருந்து அரை மணி நேரம் அப்படி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது ஜவ்வரிசி. ரொம்பவும் ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா மேலே தேங்காயில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் இல்லாமல் வெறும் ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவலோட இப்போது 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த பூரணத்தை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இருக்கட்டும். இதே மாதிரி மீதி இருக்க பூரணத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க ஜவ்வரிசியை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. நான் திரும்பவும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு திரும்பவும் கலந்து விட்டுக்க போகிறேன். நல்லா பொலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து நம்ம தெளிக்கக்கூடாதுங்க. கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 2-3 டைமு கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நான் பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம ஒரு உருண்டை சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா தட்டிக்கலாம். அந்த மாதிரி நல்லா கையை வந்துட்டு தண்ணியில் தொட்டுட்டு தட்டிக்கலாம். அப்போதான் ஈஸியாக தட்ட முடியும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம். நல்லா உள்ளங்கை ஃபுல்லாக தட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க பூரணத்தை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். பூர்ணம் வெளியே தெரியாத மாதிரி நல்லா ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாங்க. நம்ம எப்பயும் அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் பூர்ண கொழுக்கட்டை மாதிரியே தான். இதே மாதிரி ஃபுல்லாக பூர்ணம் வெளியே தெரியாத மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஜவ்வரிசி மட்டும் ஊறிட்டால் போதுங்க. சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு
நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா தண்ணி தொட்டுட்டு நல்லா தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூரணத்தை எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா உள்ளே வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க ஜவ்வரிசியும் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் ஈர துணியை போட்டுட்டு எப்பயும் நம்ம இட்லி செய்கிற மாதிரியே ஈர துணியை போட்டு நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. இட்லி தட்டை வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய், இதோட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது இருக்கட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஜவ்வரிசி உருண்டை நல்லா வெந்து வந்திருக்கு. கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். கையில் நல்லா ஒட்டாமல் நல்லா வரணும். நல்லா ஜெல்லி மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இட்லி தட்டிலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஜவ்வரிசி உருண்டையை எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றிட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வயிறு புண்ணு இருக்கிறவங்க, வாயில் புண்ணு இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. ஒரு உருண்டை சாப்பிட்டா போதுங்க, வயிறே ஃபில் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தரம் டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் செய்யுங்க. நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.